இந்த பச்சை சுண்டைக்கால பண்ற புளிக்குழம்பு அவ்வளவு ருசியா இருக்குங்க. 2-3 நாளைக்கு நீங்க வெளியிலேயே வச்சு சாப்பிடலாம். செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. எங்க அப்பா வீட்டுல இந்த சுண்டைக்காய் செடி இருக்கு. அவர் அப்பப்ப பறிச்சுட்டு வந்து கொடுத்துருவாரு. இதுக்கு பாத்தீங்கன்னா நான் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாங்க. இதே சுண்டக்காய் வத்தல நிறைய பேர் குழம்பு பண்றாங்க. ஆனா பச்சை சுண்டைக்கால பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே இந்த சுண்டக்காய் பாத்தீங்கன்னா நான் ஒரு இடிகல்ல வச்சு இடிச்சுதான் எடுத்துக்குவேன். ஆனா அதுல நிறைய விதை வேஸ்ட் ஆகும். அதனால இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு சுண்டைக்காயும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனா ஒரு விதை கூட வேஸ்ட் ஆகாதுங்க. நான் முன்னாடி இடிச்சுதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நிறைய பேர் விதை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னதுனால இப்ப நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கடாயில ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சமா கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தாளிச்சுக்கலாங்க. இதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு, முதல்ல இந்த நம்ம வெட்டி வச்சிருக்க சுண்டைக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு வெட்டுறதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா கழுவிட்டு அப்புறமா இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடணும். காய் நல்லா கலர் மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயமும் பூண்டும் சேர்க்கணும். வெங்காயம் பூண்டு நீங்க இடிச்சு சேர்த்துக்கலாம், கட் பண்ணி சேர்த்துக்கலாம், எப்படி வேணா சேர்த்துக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு முழுசா சேர்த்திருக்கேங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு குட்டி தக்காளி தான் எடுத்திருக்கேன். நம்ம புளியும் ஊத்த போறோம், அதனால தக்காளி போது சின்னது. இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா குழஞ்சு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்கறேங்க. இதுக்கு பதிலா நீங்க 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே ஒரு லெமன் சைஸ் புளிக்கு நான் 3 ஸ்பூன் தூள் சேர்ப்பேங்க. குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்றதா இருந்தா 3 ஸ்பூன் போடுவேன். இல்லைன்னா மிளகாய் தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்குவேன். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இந்த பொடியெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். 2 தடவை கரைச்சி சேர்த்துக்கோங்க. ஹை ஃபிளேம்ல நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் விடுங்க. ஒரு கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃபிளேம்ல வச்சீங்க அப்படின்னா நம்ம பொடியோட பச்சை வாசம் எதுவுமே போகாது. அதனால மீடியம் ஃபிளேம்ல வச்சு அப்பப்ப கலந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா குழம்பு ரெடி ஆயிரும். நான் இன்னைக்கு தேங்காய் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சு சேர்த்துக்கோங்க. இல்லன்னா கொஞ்சம் தேங்காய் பால் கூட கடைசியில சேர்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கடைசியில ஒரு 1/4 ஸ்பூன் நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் சுண்டக்காயோட கசப்புக்கும் இந்த புளிப்புக்கும் நல்லா மேட்ச் ஆகும்.